ஹார்ட் அட்டாக் வருதுன்னா தேங்காய் எண்ணெய்னால தான்ப்பா, ஹார்ட் அட்டாக்னால தான் தேங்காய் எண்ணெய்னால தான் ஹார்ட் அட்டாக் வருதுன்னு ஒரு பொய் பரப்புரை செய்கிறாங்க. இந்த பொய் பரப்புரை படுவேகமாக போகுது. 70களுக்கு அப்புறம் இந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக 80, 85கள் எல்லாம் அத்தனை டாக்டர் மத்தியிலையும் தேங்காய் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதில்லை. அது எந்த அளவுக்கு போச்சுன்னா, தேங்காயில் கொலஸ்ட்ரால் இருக்குப்பான்னு. தேங்காயில் எப்படிப்பா கொலஸ்ட்ரால் இருக்கும்? கொலஸ்ட்ரால்ங்கிறது விலங்குகள்ல இருந்து வரக்கூடிய கொழுப்புல மட்டுமே இருக்கும். நெய்யில கொலஸ்ட்ரால் இருக்கு, தேங்காயில கிடையாது. ஆனா மக்கள் மத்தியில தேங்காய்னா கொலஸ்ட்ரால், தேங்காய் எண்ணெய்னா கொலஸ்ட்ரால். தேங்காயில இருந்தது சாச்சுரேட்டட் ஃபேட். சாச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னா ஒரு உறையும் தன்மை உள்ள கொழுப்பு. அந்த உறையும் தன்மை உள்ள கொழுப்பு எவ்வளவு நல்ல கொழுப்புன்னா, தேங்காய் எண்ணெயில மட்டும்தான் லாரிக் ஆசிட் உண்டு. இந்த லாரிக் ஆசிட்ல அதுவும் குறிப்பா மோனோலாரின் அப்படின்னு ஒரு கண்டென்ட் அதுல இருக்கு. அந்த மோனோலாரின் தேங்காய் எண்ணெயை தவிர, தேங்காய் பாலை தவிர இருக்கக்கூடிய ஒரே இடம் பெண்ணின் தாய்ப்பால்கிட்ட மட்டும்தான். பலத்தை எங்கேயும் கிடையாது. இது ஒரு கைத்தடி தட்டணும். அவ்வளவு முக்கியமான அந்த பொருளை தேங்காய் எண்ணெயை நம்ம ஒழிச்சுக்கிட்டோம். என்னமோ தேங்காய் சாப்பிட்டா வெள்ளை கலர் சட்னி அரைச்சிடாத, வீட்டுல பீன்ஸ்க்கெல்லாம் தேங்காயை போட்டுறாத அப்படின்னு. ஒயிட் கலர்னாலே அது என்னமோ ஏசியன் பெயிண்ட்ல சட்னி அரைக்கிறோம். ப்ளூ சட்னி, கிரீன் சட்னி, ரெட் சட்னி வீட்டுல. ஏன்னா எந்த பொருள்ல அந்த இது செய்யறோம் கூட நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு தெரியாது. கேட்கும் போது, அம்மா எங்க வீட்டுல நீங்க ரெட் சட்னி அரைச்சிருங்க, கிரீன் சட்னி அரைச்சிருக்கேங்கிற. ஏன் இது எவ்வளவு தவறான சிந்தனைன்னா, அந்த சொல் மூலமாகவே அவங்களுக்கு வாழ்க்கையின் மரபு தொலைக்கப்பட்டதை உணர முடியும். எனக்கு கொத்தமல்லி சட்னி அரை, எனக்கு புதினா சட்னி அரைச்சு கொடு, எனக்கு வெங்காய சட்னி அரைச்சு கொடு, எனக்கு தக்காளி சட்னி அரைச்சு கொடுன்னு சொல்லணும் வீட்டில். கிரீன் சட்னி, ரெட் சட்னினா நீ விலகிட்டேன்னு அர்த்தம், மரபு விட்டு வெளியே போயிட்டேன்னு அர்த்தம். நாளைக்கு புதினா கிடைக்கலன்னா எங்கேயாவது இருந்து பச்சை கலர் ஏசியன் பெயிண்ட் வாங்கி கலந்து கொடுத்துருவான். அந்த சூழல் நம்ம போய் தான் நம்முடைய மரபை நம்ம தொலைச்சோம். தேங்காய் எண்ணெயை பற்றி இன்னைக்கு நம்முடைய நேஷனல் கோகனட் போர்டு எடுத்து அவங்களோட அறிக்கையை பிடிச்சு பாருங்க. இதே நோய்க்கே நல்லதுங்கிறான். இதே நோய்களுக்கு நீ தேங்காய் எண்ணெய், HIV நோய், கேன்சர், HIV வரக்கூடிய தேய்வு நோயில அந்த வைரஸினுடைய பரப்புதை கூட தேங்காய் குறைக்கும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி நடந்திருக்கு. அந்த அளவுக்கு தேங்காய் நல்ல பொருள். ஆனா அதை நம்ம 25, 30 இப்ப கூட பாதி பேர் அதை எடுக்கிறது 40 வருஷமா இழந்தே போயிட்டான். அத்தனையும் அவன் பண்ண சூழ்ச்சி. சன்ஃப்ளவர் ஆயிலையும் சஃபோலாவையும் அந்த கெனோலா ஆயிலையும் கொண்டு வர்றதுக்காக அவர்கள் செய்த விஷயத்துல நம்ம தேங்காய் மரபை இழந்துட்டோம். அப்படி பார்த்தா கேரளாலையும் இலங்கையிலையும் தாய்லாந்துலையும் தினம் தேங்காயில தான் அத்தனை உணவு இருந்துச்சு, தேங்காய் பால் தான் இருந்துச்சு. அவங்களுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் இருக்கு. தவறான சிந்தனைகளுக்குள்ள விட்டாங்க.